நம்ம பாய் வீட்டு குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் 100 ml அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி அது வந்து அதில் போட்டாச்சு. நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விடலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து அது கூட நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டால் நல்லா ஒரு டேஸ்ட்டு தரும். அதனால் வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் 2 பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போ வந்து நல்லா நாட்டு தக்காளி வந்து நம்ம அது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து நம்மளுக்கு சட்னி பதத்துக்கு வர அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசியும் தக்காளி அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி அதையும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. தக்காளி வந்ததுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா வந்து போட்டுக்கோங்க. அப்போ அது கூட கொஞ்சம் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் இல்லாதங்காட்டி மிக்ஸ் பண்ணல போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி வந்து போட்டுக்கோங்க. அப்படி சம்திங் தயிர் இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சுட்டாலும் ஒரு புளிப்பு சுவை தரும், சாப்பாடு ஒட்டாமல் வரும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலா பவுடர் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். 6 டம்ளர் வந்து நம்ம தண்ணி வந்து அதில் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் பிரியாணி அரிசிலாம் வாங்கி போடல. சாப்பாட்டு அரிசியில் நம்ம உதிரியாக சாப்பாடு செய்யலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சுவையான குஸ்கா வந்து பாய் வீட்டு குஸ்கா வந்து நமக்கு ரெடி ஆயிடும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.